வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 4th April 2025 மேட்ச் நம்பர் 15 அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க புள்ளிப்பட்டியலில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ போட்டி எண் 15ல் பார்த்தோம்னா நம்ம கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் மோதினாங்க. ஸோ நம்ம அதுவே சொன்னோம், கேகேஆர் 10வது இடத்துல இருந்தாங்க. நிச்சயமாக அவங்க அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை, எந்த அணியுமே அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. தே வில் ஆல்வேஸ் ட்ரை அண்ட் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் தட் பொசிஷன். ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் விளாண்டாங்க. இது கொல்கட்டாவில் இந்த போட்டி நடந்தது. ஸோ இதில் முதல் பேட் பண்ணின கல்கட்டா பார்த்தீங்கன்னா 200 ரன்கள் எடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதால் 80 ரன் வித்தியாசத்தில் கேகேஆர் வின் பண்ணாங்க. இந்த போட்டி முடிவுக்கு அப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ புள்ளி பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் முதல் இடத்துல இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 2வது இடம், 3வது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க, 4வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ். ஸோ 1, 2, 3, 4 அந்த 4 இடங்களில் பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டி முடிவுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 5வதுலேருந்து 10வதுல எல்லா விதமான மாற்றமுமே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லணும் இல்லை, அதுதான் நடந்திருக்கு. ஸோ 10வது இடத்துல இருந்த கேகேஆர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 8வது இடத்துல இருந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துக்கு ஸ்லிப் ஆயிட்டாங்க. 10வது இடத்துல இருந்த 9வது இடத்துல இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த இடத்த ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் 8வது இடம், எல்எஸ்ஜி 7வது இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ லைனை பார்க்கலாம். முதல் இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், 2வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், 3வது இடத்துல ஆர்சிபி, 4வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், 5வது இடத்துல கேகேஆர், 6வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 7வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், 8வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 10வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 5 இடங்களை பிடித்த அணி பார்த்தீங்கன்னா தலா 4 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. 6லிருந்து 10 வரையிலும் இருக்கிற அணிகள் பார்த்தோம்னா 2 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போட்டியோட ஹைலைட்ஸ், அதாவது கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் அந்த போட்டியோட ஹைலைட்ஸுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட் பண்ணின கேகேஆர் ஒரு தொடக்கம் அப்படின்றது அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. டிகாக் 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சுனில் நரேன் 7 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. கேப்டன் அஜிங்கரானே பார்த்தீங்கன்னா 27 பந்துகளில் 38 ரன்கள், 4 சிக்ஸர்கள் விளாசியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க 16 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் இருந்திருந்தாங்க 2 ஓவரில் 2.3 ஓவரில். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரகுவம்சி அவர் பார்த்தீங்கன்னா 32 பாலில் 50 ரன்னு. வெங்கடேஷ் ஐயர் ஒரு பேக் டு ஃபார்ம் கில்லர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 60 ரன்கள் 29 பந்துகளில், 3 சிக்ஸர் 7 பவுண்டரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவர் அடி வச்சு விளாசிருக்காரு. 17 பந்துகளில் 32 ரன், 4 பவுண்டரிகள், 1 சிக்ஸு. ஸோ 188 ஸ்ட்ரைக் ரேட்டு. ரசல் ரன் அவுட் ஆயிட்டாரு 1 ரன்களில், 1 ரன் எடுத்து 2 பந்துகளில். எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா 11 ரன்கள். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் பார்த்தோம்னா கேகேஆர் 6 விக்கெட்டுகளை 200 ரன்களை எடுத்திருந்தாங்க. 201 ரன்கள் எடுத்த வெற்றி அப்படின்ற இடத்துல இறங்கின எஸ்ஆர்ஹெச் ஹெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல்ல ஒரு பெரிய வியூகமே வகுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. அதற்கடுத்து அபிஷேக் சர்மா 6 பந்துகளில் 2 ரன். இஷான் கிஷன் அவர் இந்த போட்டி தொடரில் இன்னும் சோபிக்கலை. ஸோ 2 ரன்கள் 5 பந்துகளில். நிதேஷ் ரெட்டி 19 ரன் 15 பந்துகளில். கமிந்து மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 27 ரன் 20 பந்துகளில். கிளாசன் அவர் மட்டும்தான் கொஞ்சம் விளையாடி இருக்காரு, விக்கெட் கீப்பர். அவர் பார்த்தோம்னா 21 பந்துகளில் 33 ரன்கள். வர்மா பார்த்தீங்கன்னா 6 ரன். கமின்ஸ் கேப்டன் 14 ரன்கள். அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 நிர்ணயிக்கப்பட்ட 16.4 20 ஓவர் விளையாடுறதுக்கு 16.4 ஓவரில் 120 ரன்களுக்கு அவங்க கிட்ட இருந்த மொத்த விக்கெட்டும் 10 விக்கெட்டும் இழந்துட்டாங்க.
ஸோ அதுதான் வைபவ் அரோரா வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, ரசல் 2 விக்கெட்டு, சுனில் நாராயண் 1 விக்கெட்டு. ஸோ விக்கெட் ஃபாலோ அப் விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ட்ரேவஸ் ஹெட் முதல்லே காலி ஆகிட்டாரு 4 ரன்களில் மொதல் விக்கெட்டு. அதுக்கடுத்து அபிஷேக் சர்மா 9 ரன்களில் 2வது விக்கெட்டு, 3வது விக்கெட்டும் 9 ரன்களில் இஷான் கிஷன். நிதிஷ் ரெட்டி 44 ரனில், 66 ரனில் கமண்டு மெண்டிஸ். வர்மா ஒரு 75 ரனில் அவுட் இருக்கும்போது, டோட்டல் ஸ்கோர் இருக்கும்போது, கிளாசன் 112 ரன் இருக்கும்போது 7வது விக்கெட் அவுட் ஆகிட்டார். பேட் கமின்ஸ் 114 ரனில் 8வது விக்கெட் அவுட் ஆனார். சிம்ரஜித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 9வது விக்கெட் அவுட் ஆனார் 114 ரனில். ஸோ கடைசியாக ஹர்ஷல் பட்டேல் 120 ரனில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்களால சரியாக கொடுக்க முடியல. ஸோ இதுதான் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து பேக் டு த ஃபார்ம் வந்தது. ரிங்கு சிங் வந்து நல்ல அற்புதமான ஒரு விளையாட்டு விளையாடுனது. முக்கியமாக இதில் நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரசல் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தட் இஸ் வெரி வெரி குரூஷியல் ஃபார் கேகேஆர் டு வின் திஸ் கப் அண்ட் go to the top 4 and then retain the cup. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு எந்த அணிங்க விளையாடுறாங்க அதனோட ப்ரிவியூவை பார்க்கலாம் நாம. ஸோ டாடா ஐபிஎல் 2025 4th இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டி 4th ஏப்ரல் 2025 போட்டி எண் 16ஓட ப்ரிவியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் மும்பை இந்தியன்ஸும் விளையாடுறாங்க. ஸோ நிச்சயமாக 2 அணிகளுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து கடைசி போட்டியில் ஒரு வெற்றி பெற்றாங்க, நல்ல ஒரு வெற்றி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ இங்கேருந்து அவங்க அதில் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்ப்பாங்க. கேகேஆர் கூட ஒரு அற்புதமான வெற்றி 1 ஏப்ரல் அன்றைக்கி 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட விளையாடுறாங்க. இந்த போட்டியும் வந்து எந்த விதமான இதுவும் ரசிகர்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அற்புதமான ஒரு போட்டி. அடல் பிஹாரி வாஜ்பாய் ஸ்டேடியமில் இருந்த லக்னோவில் அங்கே நடக்க போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்குவாடு எப்படி இருக்குது ப்ளஸ் என்னென்ன ப்ராபபிள்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எல்எஸ்ஜிக்கு வந்து பந்த் விக்கெட் கீப்பர் கம் கேப்டன், அவர் வந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்த இருக்கார். மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரன், ஆயுஷ் பாண்டி, டேவிட் மில்லர், அப்துல் சமத், தாக்கூர், அவைஷ் கான், அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், சித்தார்த், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீமை வச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்டின் லாங்கர் கோச் இருக்காரு, லான்ஸ் க்ளூஸ்னர் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காரு. லான்ஸ் க்ளூஸ்னர் நம்மளுக்கு தெரியும். ஜான்டி ரோட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் கோச்சிங் ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜஹீர் கான். எல்எஸ்ஜி வந்து நிச்சயமாக அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வழியும் தேடுவாங்க. அதே போல் அந்த அதர் சைடு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், ரிக்கில்டன் இருக்கார், ரோஹித் சர்மா இருக்கார், வில் ஜாக்ஸ் இருக்கார், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன் தீர், சாண்ட்னர், தீபக் சஹார், பவுல்ட், அஸ்வின் குமார், விக்னேஷ் பத்தூர். ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறையே இல்லை, ஒரு அற்புதமான டீம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஸ்டாஃப் இல்லை சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு பார்க்கும்போது கெரான் பொலார்டு இருக்கார், ரொம்ப நாளாகவே இருக்கார் அவர் அந்த டீமோட. சச்சின் டெண்டுல்கர், ரஷித் மலிங்கா, ஜெயவர்தன, ஸோ இந்த ஹாப்கின்சன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் வச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த போட்டி ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் கண்டென்ட் ப்ளஸ் ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த காணொலியில் இந்த ப்ரிவியூவை பார்த்துருக்கோம். இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் டேபிள்ஸில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க ப்ளஸ் இந்த போட்டியோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.